ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சாபித். இன்றைக்கி வந்து ஹெல்த் டாக்குக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இட் இஸ் அபவுட் த கேர் ஆஃப் அவர் ஃபீட். ஸோ நம்ம பார்த்தோன்னா லைக் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஃபோக்கஸ்ட் லைக் பார்ட் ஆஃப் அவர் பாடி எதுனா இட் இஸ் ஆர் ஃபீட். நம்ம வந்து இது அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எதுக்காக வந்து நம்மளுடைய ஃபீட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா, இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி என்டையர் பாடின்ட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவையோ, ஸோ அதே மாதிரி வந்து லைக் ஃபார் ஆர் பாடி ஆர் ஃபீட் இஸ் த மெயின் ஃபவுண்டேஷன். ஸோ நம்மளுடைய நீஸ், நம்ம ஹிப்ஸ், நம்ம ஆங்கிள் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த ஃபுட். அதனால ஃபுட் வந்துட்டு இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஷாக் அப்சார்ப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நடக்கும் போது வந்துட்டு ஸோ ஆர் ஃபீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் அ லாட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த ஃபுட். நம்ம ஐ மீன் லைக் ஸோ a lot of force is experienced on the feet, and like especially when we are running or like when we are jumping. ஸோ நம்ம காலில் இருக்க அந்த ஆர்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லைக் நம்ம when we look at our feet we have arches, லைக் கொஞ்சம் கர்வ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு it acts as an ஷாக் அப்சார்பர்ன்னு பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று எதுக்கு இம்பார்ட்டன்னா, ஃபார் ஆர் மூமெண்ட் அண்ட் ஃபார் ஆர் பேலன்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபீட்டில் வந்துட்டு லைக் ஈச் ஃபுட் ஹேஸ் 26 போன்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் 33 ஜாயின்ஸ். ஸோ வி வில் நாட் பி நம்ம வந்து இட் மைட் பி ஷாக்கிங் லைக் இவ்வளோ போன்ஸ் இருக்கா நம்ம ஃபீட்டில், பட் ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆர் பாடி. ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு மூவ்மெண்ட் பண்ணும் போது இல்லைனா நம்மளுக்கு பேலன்ஸுக்கு எல்லாமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பார்க்குறோம். அண்ட் சப்போஸ் ஆர் ஃபீட் இஸ் அன்ஸ்டேபிள் ஆர் வீக், அப்போ நம்ம வந்து அடிக்கடி கீழே விழுவோம், ஆர் வீல் ட்ரிப் அண்ட் ஃபால், அது மாதிரி நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா, இட் இஸ் ஃபார் அ பாஸ்டர் அண்ட் ஃபார் த அலைன்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ லைக் இன்கேஸ் நம்மளுடைய காலில் லைக் சில பேருக்கு வந்துட்டு அந்த ஆர்ச்சஸே இருக்காது, ஃபுட்டில் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அந்த கர்வ் அவங்களுக்கு இருக்காது. அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு லைக் தட் கர்வ் வில் பி டூ ஹை. ஸோ லைக் ரெண்டுமே வந்துட்டு இட் வில் காஸ் ப்ராப்ளம். ஸோ இதனால வி வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் ஆர் ஹிப், வித் ஆர் நீஸ், நம்ம நடக்கும் போது எல்லாம் பேக் ப்ராப்ளம் எல்லாமே அப்படி இருக்கும். ஏன்னா ஸோ இட் வில் ஆல்சோ லைக் எஃபெக்ட் ஆர் லைக் அ பாடி போஸ்டர்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இப்படி எதாவது இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு கெட் இட் செக்ட் அண்ட் வி ஹாவ் டு லைக் டூ எக்ஸசைசஸ் ஃபார் இட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஃபீட்டில் லைக் இட் இஸ் நாட் மெடிக்கலி ப்ரூவன் லைக் பட் ஸ்டில் வாட் பீப்புள் பிலீவ் இஸ் சர்டன் பார்ட் ஆஃப் ஆர் ஃபீட் இட் இஸ் லிங்க் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆர் பாடின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி மெடிக்கலி ப்ரூவனாக இல்லைனா கூட சில ஐ மீன் லைக் நம்ம வந்துட்டு லைக் வென் வி டூ மசாஜஸ் ஆர் ப்ரெஷர் தெரப்பி, நம்ம அந்த ஃபுட்டில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது இட் வில் ஹெல்ப் இன் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஃபார் இம்ப்ரூவ் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இன்னும் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்மளுடைய ஃபீட்டை வச்சு we can ஐடென்டிஃபை த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பாடியில். சப்போஸ் இஃப் சம்வன் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபீட்டில் வந்துட்டு அந்த வார்னிங் சைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்போஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா காலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்மாக இருக்கும், இல்லைன்னா ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வூன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இட் வில் நாட் ஹீல் வெரி ஈஸிலி, ரொம்ப நேரம் எடுக்கும். அவங்க ஸ்கின் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். அண்ட் அப்புறமா லைக் அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபுட்டில் வந்துட்டு லைக் ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு ஃபுட் டிஃபார்மிட்டிஸ் கூட இருக்கும். இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ஃபுட் வந்து எப்படி இட் வில் சேஞ்ச் அண்ட் தே வில் ஹாவ் சம் டிஃபார்மிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைக் த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் வில் ஸ்டார்ட் வித் த ஃபுட். ஸோ நம்ம ஃபுட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர் பாடி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய காலுக்கு ஃபார் ஆர் லிம்ஸ் தேர் இஸ் ரெடியூஸ் பிளட் ஃப்ளோ. அண்ட் இது எதனாலனா லைக் நம்மளுடைய லெக்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுற தோஸ் ஆர்ட்ரிஸ் இட் வில் பிகம் நேரோட் ஆர் தெர் வில் பி சம் பிளாக் இன் தட். அதனால் வந்துட்டு பிளாக்கேஜ்னால
புவர் சர்க்குலேஷன் ஆஃப் blood இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு we will identify the first things in our feet. அது என்ன ஆகுனா we will feel that our foot is very cold even though it is hot outside. நம்மளுடைய foot வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இங்கே பார்க்கலாம் it will turn into some bluish discoloration மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுடைய காலில் வந்துட்டு it will seem to be very shiny and loss of hair இருக்கும். and there will be pain when we are walking and நம்ம உட்காரும் போது அந்த pain it will go. and same like diabetes இப்போ இதில் கூட வந்துட்டு we'll have some like if you like injury எதாவது ஆச்சுன்னா it will take a long time to heal. next வந்து kidney disease. நம்மளுக்கு if we have problem with our kidneys also it will be shown on our feet-ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய கால் வந்துட்டு கால் ப்ளஸ் ஆங்கிள் இந்த பிக்சரில் பார்க்கலாம் it will be swollen. and அப்புறம் we will have like muscle cramps இருக்கும் in our feet and in our legs. and like ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா black கலர் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து if we have for heart disease also நம்ம காலில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம ஃபுட்டில். இதில் கூட வந்துட்டு ஸ்வெல்லிங் இருக்கும் in the ankle and in the foot. அப்புறம் போக போக வந்து ரெடியூஸ் blood I mean so oxygen in our blood will get reduced. அதனால வந்து bluish discoloration இங்கே நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து liver disease. இதில் கூட feet and legs will get swollen and sometimes it will like நம்மளுடைய skin like it might become yellow in color also. இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து we will be like able to identify the diseases that are in our body. so the foot is a major part to identify that. and இன்னும் கொஞ்சம் few things பார்த்தோன்னா if we have like நம்மளோட toenails வந்துட்டு if it is yellow in color it could be a sign of fungal infection or some respiratory disease. and இன்னொன்று வந்துட்டு இட் இஸ் த கிளப்பிங் ஆஃப் த டோஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கிளப்பிங்னா என்னென்னா நம்ம அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நம்மளுடைய டோஸ் நம்மளுடைய நெயில்ஸ் வந்துட்டு இட் வில் கெட் வைடன்ட் அப் அண்ட் இட் வில் பி ரவுண்டட் அண்ட் இட் வில் கெட் என்லார்ஜ். நம்ம அந்த டிப்ஸ் லைக் த டோ டிப் it will get enlarged. so இது எல்லாமே it can be like it can indicate lung or heart diseases. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா நம்மளுடைய நெயில்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி we'll have some grooves or some ridges or மாதிரி it will not be continuous. some we'll have some lines இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா it could mean that we have some ஏதாவது ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி ஆர் சம் டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம நெயில்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைக் சம் லைன்ஸ் அப்படி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இட் கேன் பி லிங்க்ட் வித் இன்ஃபெக்ஷன்ஸ் டு த ஹார்ட். ஸோ நம்மளுடைய டோஸ் அண்ட் நம்மளுடைய ஃபீட் நம்ம டோ நெயில்ஸ் வச்சு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இது எல்லாமே இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் பாடி. ஸோ நவ் நம்ம இப்போ வந்துட்டு we will look at how to take care of our feet. ஸோ நம்ம வந்து we should have like நம்மளுடைய like every day we are supposed to look after our feet. அது எப்படின்னா we need to wash our feet every day with warm water and with mild soap. and நம்ம வந்துட்டு like we need to wash our feet in between the toes. எல்லா ஃபிங்கர் நடுவில் வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா like bacteria or fungal வந்துட்டு I mean ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் யூ வாஷ் இட் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம ட்ரை பண்ணலைன்னா இட் கேன் காஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வி நீட் டு மாய்ஸ்சரைஸ் ஆர் ஃபுட். நம்ம வந்து கோகோனட் ஆயில் இட் இஸ் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். வி கேன் யூஸ் தேட் டு மாய்ஸ்சரைஸ் ஆர் ஃபீட் அண்ட் ஆல்சோ ஆர் சோல்ஸ் லைக் நம்மளுடைய ஃபுட்டுக்கு அடியில் வந்துட்டு சோல் we need to moisturize even that area but we should like we should not apply moisturizer in between the toes. ஏன்னா அப்படி விட்டோன்னா அது கூட வந்துட்டு it can lead to fungal growth. and நம்மளுடைய like once in a week
we get this foot scrub, or you get அந்த ஹீல்ஸுக்கு it is good for that. It is a pumice stone. அந்த ஸ்டோன் வச்சு நம்ம வந்துட்டு we can rub our heel, and இது வந்துட்டு it will remove the dead skin that is present on our heels. And in case your feet அவங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா, thick cream we can apply it at night, and we can wear socks on top of that when we are going to sleep, so that will help to reduce it. Next வந்துட்டு the nail care. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய நெயில்ஸை வந்து லைக் இன் ஆர் ஃபுட் வென் வி ஆர் கட்டிங், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். ஃபிங்கர் நெயில்ஸ் கட் பண்ணும் போது நம்ம வந்து லைக் மேபி இன் அ ரவுண்ட் ஷேப் வி மைட் கட் இட், பட் டோ நெயில்ஸ் நம்ம கட் பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். அண்ட் அப்படி நம்ம பண்ணலைன்னா நம்மளுடைய நெயில்ஸ் வந்துட்டு இட் வில் கோ இன்சைட் த ஸ்கின் அண்ட் இட் வில் பியர்ஸ் இட். அண்ட் லைக் நம்மளுடைய டோ நெயில்ஸை வந்து லைக் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விடணும். ஏன்னா நம்மளுடைய அந்த ஸ்கின்னை வந்து நம்ம நெயில் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வி நீட் டு லைக் சூஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்வேர். ஸோ நம்ம வந்து லைக் ப்ராப்பர் ஃபிட்டிங் ஷூஸ் வாங்கணும். அண்ட் வி நீட் டு மெஷர் ஆர் ஃபீட் ஒன்ஸ் இன் அ இயர், எஸ்பெஷலி வயசாகும் போது அண்ட் ப்ரெக்னென்சி டைம். அண்ட் நம்ம வந்து ஷூ வாங்கும் போது வி ஷுட் லுக் ஃபார் அ ப்ராப்பர் ஆர்ச் சப்போர்ட். ஸோ நம்ம ஆர்ச்சஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபீட்டில் இருக்க அந்த கர்வ்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுடைய ஹீல், நம்மளுடைய ஃபுட்டில் அந்த ஹீல் இருக்குல்ல, அது வந்துட்டு ப்ராப்பராக சப்போர்ட் ஆகுதா, அதுக்கு ப்ராப்பர் சாஃப்டாக இருக்கான்ட்டு நம்ம பார்த்து வாங்கணும். அண்ட் எனாஃப் டோ ஸ்பேஸ், நம்மளுடைய டோ ஃபிங்கர்ஸ் வந்துட்டு வி ஷுட் வேர் த ஷூ அண்ட் வி ஷுட் ட்ரை மூவிங் இட். நம்ம அது நம்மளுடைய ஃபிங்கர்ஸை மூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஷூ ஆர் இது வாங்கணும். அண்ட் நம்ம டெய்லி வந்துட்டு இஃப் யூ ஆர் வேரிங் ஷூஸ் டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அந்த ஷூஸை வந்து இட் ஷுட் ஹாவ் எனாஃப் ஏர் ஸ்பேஸ். வென் வி ரிமூவ் இட் அண்ட் கீப் இட், அதுக்கு ப்ராப்பர் ஏர் ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் ஸோ தட் இட் வில் ரெடியூஸ் த பில்டப் ஆஃப் பாக்டீரியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபுட் மசில்ஸ். ஸோ டோ கேர்ள்ஸ்ன்ட்டு இருக்குது. அது எப்படின்னா, ஒரு டவல் ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம இப்படி நம்ம டவலில் வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி, லைக் வித் ஆர் ஹேண்ட் நம்ம எப்படி ஸ்குவீஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வி கேன் புட் அ டவல் டவுன் அண்ட் நம்ம காலை வச்சு அதை டோ ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அதை ஸ்குவீஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹீல் ரேசஸ். ஸோ ஆன் ஆர் டோஸ் வி ஆர் சப்போஸ் டு கோ அப் அண்ட் டவுன். அது வந்து ஒரு எக்ஸசைஸ். இன்னொன்று வந்து ஃபுட் ரோலிங். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வி கேன் டேக் அ டென்னிஸ் பால், கீப் இட் அண்டர் ஆர் ஃபுட் அண்ட் லைக் நம்ம வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட் அண்ட் ரொட்டேஷன்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட்டில் இருக்க என்ன டைட்னஸ் ஆர் எனி பெயின் அது ரெடியூஸ் பண்ணணும், அது பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் ப்ரொடெக்ஷன். நம்ம வந்து we need to wear clean and breathable socks. We need to keep changing it every day. And அது பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் we need to monitor for problems. நான் சொன்ன மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா இட் இஸ் த்ரூ ஆர் ஃபுட். ஸோ நம்ம வந்து டெய்லி ஆர் வீக்லி we need to keep checking ஏதாவது எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் ஓல்டர் பீப்புள், அவங்க ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்கா, ஏதாவது ரெட்னஸ், டிஸ்கலரேஷன் ஆஃப் த நெயில், இல்லைனா ஏதாவது கிராக்ட் ஹீல்ஸ் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணணும். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பெஷல் கேர் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பீப்புள். நெவர் லைக் வெறும் காலில் வந்து எங்கேயும் போகக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பீப்புள் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். And for athletes, those who are into sports or those who go out regularly in the sun, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஷூஸ் வந்துட்டு ஆல்வேஸ் இட் ஷுட் பி ட்ரை அண்ட் தே கேன் it should always be dry and they should make sure that they are changing it regularly. And last one, one more was rest and recovery. நம்ம வந்து at the end of the day we need to keep our foot elevated and like இது வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸ்வெல்லிங் எல்லாம். அண்ட் இன்கேஸ்
you want to relax your like if you want to relax your muscles, you need to dip your feet in warm water with salt, like with Epsom salt, for 15 to 20 minutes. இது வந்துட்டு நம்மளுக்கு muscle relax பண்ணும். And in case you're feeling very hot or tired or swollen after standing for a long time, we can dip our feet in cold water. And in case we are facing any difficulty, we need to go to the doctor and we need to get our legs, our foot checked, and அது என்ன காஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் as soon as possible. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாமே பார்த்தோம், நம்மளுடைய ஃபீட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம 1 Corinthians 12 chapter 26 verse என்ன பார்க்குறோன்னா, like if one member suffers, all the members suffer with it ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு if like our foot, it is very small and we neglect it, but it is part of our body. நம்ம வந்து when we neglect our feet, it can cause other problems to our whole body. நம்மளுடைய posture change ஆகும், இல்லைனா நம்மளுக்கு வந்து too much of stress on our knees அப்படி ஆகும், நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ we need to be mindful of it, and நம்ம வந்து we need to take care of our body because everything is interconnected. And இதே இப்போ அப்படியே அதே மாதிரி like we all are members of one body. So when one member or one person like if they are not okay, then like everybody will get affected in pakro. And the last verse, Isaiah 52 verse 7, inge namma somebody can read this. So we were talking about this verse last night, and இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபீட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இட் சிம்பிளைசஸ் மிஷன், மூமெண்ட் அண்ட் பர்பஸ். ஸோ இங்கே வந்துட்டு த பியூட்டி ஆஃப் த ஃபீட் வந்து அது எப்படி இருக்குன்ட்டு அப்படி இல்லை, பட் லைக் இன் வேர் தே கோ அண்ட் வாட் தே டூ. ஸோ தே லைக் எந்த ஃபீட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ், அந்த மாதிரி ஃபீட் வந்துட்டு it is considered as beautiful. So when we take care of our feet, it is not just for our health, it will help us to walk well, and it will also help us in going to places where God wants us to go. And so the same feet that helps us to take this message, it needs to be taken care of very well. So let us not ignore our feet, and let us take good care of it, and so that we will be helpful to so that we will be good missionaries for God.